வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு 35 ஃபீட் கிராஸ் 41 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் வந்து நாம் பார்க்குறோம். இது வந்து ஒரு கிழக்க பார்த்த ஒரு வீடு. இதோடைய நார்த்து சவுத்து அளவு வந்து நமக்கு 35 ஃபீட் இருக்கு. அதாவது வடக்கு தெற்காக 35 ஃபீட்டு அளவும், மேற்கு கிழக்காக 41 ஃபீட் 41 அடி வந்து மேற்கு கிழக்காக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுடைய மனை. இந்த 35க்கு 41 அப்படிங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு ஹவுஸ் பிளான் டிசைன் வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயிலை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து நார்த் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த்து, வெஸ்ட், சவுத்து, ஈஸ்ட். இந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு இந்த பக்கமாக இருக்கு. இப்போ இந்த வீட்டோடைய போர்ட்டிகோ இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். இதுல வந்து கொஞ்சம் கிழக்கு பகுதியில் வந்து கொஞ்சம் அதிகமான இடம் வந்து நம்ம விட்டுருக்குறோம். மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியில் அதிகமான இடம் வந்து விடணும் அப்படின்னு நமக்கு வந்து வாஸ்து சொல்லுது. ஸோ இந்த ஹவுஸ் பிளான்ல வந்து நம்ம கிழக்கு பகுதியில் அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் இடம் விட்டு உள்ள தள்ளி தான் நம்ம இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் இருக்கு. இந்த மெயின் டோரோடைய சைஸ் வந்து 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த மெயின் டோர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒவ்வொரு விண்டோ இருக்கு. அதாவது கிளேஸ்டு விண்டோவா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு லார்ஜாக இருக்கிற மாதிரியான ஒரு விண்டோ வந்து நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோர் வழியாக நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு லார்ஜ் ஹால் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 21 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 16 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு ஹால் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலில் சோஃபா, டேபிள், சிங்கிள் சோஃபாலாம் எந்தெந்த மாதிரியான டைரக்ஷனில் வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து நம்ம காட்டியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சிங்கிள் சோஃபா ஒரு 3 அண்ணம் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், இந்த இடத்துல வந்து ஒரு லார்ஜ் சோஃபா இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஈசானிய மூலையில, அதாவது நார்த் ஈஸ்ட் அப்படிங்கக்கூடிய வடகிழக்கு மூலை வந்து நமக்கு ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லப்படும். இந்த மூலையில நம்ம பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு வந்து டோர் இருக்கு. ஸோ இந்த வழியா நம்ம இந்த பூஜை ரூமுக்குள்ள போறோம். பூஜை ரூம் வந்து சிம்பிளான சைஸ் 4 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு சிம்பிள் பூஜா ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம டோர் வைக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம வந்து சாமி படங்கள்லாம் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதாவது சாமி படங்களுமே வந்து மேக்சிமம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கிழக்க பார்க்க இருந்து வைக்கிற மாதிரி தான் நம்ம சாமி படங்களா வைக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சைடா நம்ம வந்து டோர் போடும்போது இந்த வழியா நம்ம வந்துக்கலாம். சாமி படங்கள் எல்லாமே இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய பிளான்ல இந்த பூஜா ரூம் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பூஜா ரூம்ல ஒரு விண்டோ, இந்த விண்டோவுடைய சைஸ் 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல வித் சன்ஷேடோடு ஒரு விண்டோ வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு இந்த ஹால்லையே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். சரியாக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வடக்கு மத்தி பகுதியில் வந்து இந்த ஸ்டெப்பு வந்து வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த டைரக்ஷனில் ஏறி இப்படி வர்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் கிச்சன், அக்னி மூலையில் ஒரு கிச்சன். இந்த ஹாலில் இருந்து இந்த டோர் வழியாக ஒரு டைனிங்கை தாண்டி இந்த கிச்சன் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதாவது டைனிங் ஹால் வழியாக கிச்சனுக்கு வர மாதிரி. இந்த கிச்சனுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 11 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கிழக்க பார்க்க இருந்து சமைக்கிற மாதிரி கிச்சன் ஸ்லாப். இந்த சைடும் கிச்சன் ஸ்லாப்பை வந்து வெஸ்ட் ஈஸ்ட் சைஸ்லையும் நம்ம இந்த கிச்சன் ஸ்லாப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சன் ஸ்லாப்போட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 ஃபீட் திக்னஸில் வச்சிருக்கிறோம். இந்த கிச்சன் ஸ்லாப் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 3 ஃபீட் ஹைட்ல வந்து இந்த கிச்சன் ஸ்லாப் இருக்கு. தென் இந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய 2 விண்டோ, இந்த இடத்துல ஒரு விண்டோ, இந்த இடத்துல ஒரு விண்டோ. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த 2 விண்டோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் கிச்சன் பக்கத்துல டைனிங். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த டைனிங் வழியா தான் நம்ம இந்த கிச்சனுக்கு வந்து வர்றோம். இந்த டைனிங் ஹாலோடைய சைஸ் வந்து என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதோடைய சைஸ் என்னன்னா 11 ஃபீட். இதோடைய லென்த் வந்து நமக்கு 11 ஃபீட் தான். ஸோ கிச்சனுக்கு நேராக இந்த 11 ஃபீட்டு கிராஸ் இந்த சைஸ் வந்து நமக்கு வந்து வெஸ்ட் ஈஸ்டா 8 ஃபீட் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ கிச்சன் இருக்கக்கூடிய அதே சைஸ் தான் இந்த டைனிங்கும். 11 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸில் ஒரு டைனிங். இந்த டைனிங்க்கு ஒரு விண்டோ. இந்த விண்டோவுடைய சைஸ்
3 feet cross 3 feet சேம் டைமென்ஷன். தென் நெக்ஸ்ட் இந்த ஹவுஸ் பிளான் வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த 2 பெட்ரூமுமே நாம வந்து கொஞ்சம் லார்ஜா இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம். சரியா பார்க்கும்பொழுது மேற்கு பகுதியில் வந்து இந்த 2 பெட்ரூமை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுடைய சைஸு 16 feet கிராஸ் 11 feet அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு பெட்ரூம். தென் இந்த பெட்ரூமில் வந்து பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரியான இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் வந்து காட்டியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு வந்து 2 விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ. இந்த விண்டோவுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 feet கிராஸ் 4 feet அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 விண்டோ வித் சன்சைடோடு நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த சைடு இன்னொரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது 16 feet 9 inches 9 inches வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த பெட்ரூமை டிசைன் பண்ணியிருக்கிறோம். கிராஸ் 11 feet. ஸோ இதோடைய சைஸ் 11 feet சேம் டைமென்ஷன். இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய 2 விண்டோவுடைய சைஸுமே 3 feet கிராஸ் 4 feet அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 விண்டோஸுமே நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த 2 பெட்ரூமுக்குமே நாம அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் எதுவுமே நாம டிசைன் பண்ணலை. பட் காமனான பாத்ரூம் டாய்லெட் வந்து 2 பாத்ரூம் டாய்லெட் வந்து தனித்தனியா நாம வந்து காமன் பாத்ரூம் டாய்லெட்டா பிளான் பண்ணிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட். இதோடைய சைஸ் 8 feet கிராஸ் 5 feet சைஸ்ல ஒரு பாத்ரூம் டாய்லெட். இந்த இடத்துல ஒரு விண்டோ வச்சிருக்கிறோம். இந்த விண்டோவுடைய சைஸ் 2 feet கிராஸ் 2.5 feet அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு விண்டோ. தென் சேம் இந்த சைடு இன்னொரு பாத்ரூம் டாய்லெட், காமன் பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துல வச்சிருக்கிறோம். இதோடைய சைஸுமே 8 feet கிராஸ் 5 feet அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த பாத்ரூம் டாய்லெட்டோடைய சைஸ் நமக்கு இருக்கு. தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸும் 2 feet கிராஸ் 2.5 feet அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த விண்டோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் டோர்ஸ் பொறுத்தளவுல இந்த மெயின் டோருடைய சைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 3.5 feet கிராஸ் 7 feet சைஸ்ல இந்த மெயின் டோர். தென் இந்த டைனிங்ல இருக்கக்கூடிய இந்த டோரோடைய சைஸ் வந்து 4 feet கிராஸ் 7 feet அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த டோரை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 பெட்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த டோர், இந்த 2 டோரோடைய சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 feet கிராஸ் 7 feet சைஸ்ல இந்த 2 டோர்ஸுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அனதர் ஒன், இந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த டோர் 2.5 feet கிராஸ் 7 feet சைஸ்ல இந்த டோர் நமக்கு வந்து அளவா இருக்கு. தென் இந்த டோரோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் 2.5 feet கிராஸ் 7 feet சைஸ்ல தான் இந்த டோரும் நமக்கு இருக்கு. ஸோ ஓவராலா எல்லா வால் திக்னஸுமே நாம 9 inches அப்படிங்கக்கூடிய சைஸ்ல மட்டும்தான் இந்த வால் திக்னஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம். எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த வால் திக்னஸோட அளவு வந்து அதிகரிக்கவோ அல்லது குறையவோ இல்லை. ஓவராலா எல்லா வால்ஸுமே 9 inches அப்படிங்கக்கூடிய சைஸ்ல மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஹவுஸ் பிளானோடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 35 feet கிராஸ் 41 feet இஸ் ஈக்குவல் டு 1435 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வரும். அதாவது 1435 சதுர அடி நமக்கு இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஏரியாவா வருது. ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம அப்ராக்சிமேட்டா 26 lakhsல இருந்து 28 lakhs வரைக்கும் அப்ராக்சிமேட்டா நம்ம எஸ்டிமேட் பண்றோம். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நம்ம வந்து டீடைல்டு எஸ்டிமேட்டா என்ன வருமோ நம்ம அதை சொல்லலை. ஒன்லி அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் இஸ் 26 lakhs to 28 lakhs. ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் வேற வேற அளவுகளில் வேற வேற டைரக்ஷன்ஸ்ல நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். பை, தேங்க்யூ.